தென்னங்கீத்துக்கு ஓலை குடிசை தான் போட்டிருந்தான். புரிஞ்சுக்கோங்க. பூரா மச்சி போய் மழை பெஞ்சா தண்ணி உள்ளதாக வரும். அப்படி வீட்டில் தான் இருந்தாங்க. அப்படி வீட்டில் இருக்கும்போது அந்த வீட்டை சரி பண்ணுறதுக்காக போட்ட சீட்டு தான் அந்த சீட்டே. புரிஞ்சதா? ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க, வீட்டை பார்க்கல. சாமி எங்கேயும் போகணும்னா ஆட்டோவுக்கு கஷ்டப்படுறாரு, வேதனைப்படுறாரு, அந்த டயத்துக்கு போக முடியலையேங்கிறத வச்சு இந்த காரை அவனே விலை பேசி வாங்கி கொண்டு வந்து கொடுத்த கார் இது. யார்? கொத்தனார் வேலைக்கு சித்தாள் வேலைக்கு போகிறவன். இந்த கார் சித்தாள் வேலைக்கு போகிறவன் வாங்கி கொடுத்ததுக்கா சாமி? ஆமாம். இங்கேயாவது சித்தாளுக்கு 600 650 கொடுக்குறாங்க, அங்கே வெறும் 400 தான். இந்த கார் வாங்குற நேரத்தில் அவன் 350 சம்பளம் தான் வாங்கிக்கிட்டு இருந்தான். புரிஞ்சுதா? அப்படி வாங்கி கொடுத்ததுனால மீதி காசு அது ஏற்கனவே அவன் யோகம் பாருங்க, 4,25,000 சொன்னது. கடைசியில் அந்த இவன் கதையெல்லாம் சொன்ன உடனே அப்புறம் 2 லட்சத்தை கொடுத்துட்டு நீ வண்டி எடுத்துகிட்டு போயிட்டான் வண்டிக்காரன். 6 லட்ச ரூபாயில் 2 லட்ச ரூபா போனால் 4 லட்ச ரூபா இருக்கு இல்லையா? அந்த 4 லட்ச ரூபாய் கொண்டாந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகல, இங்கே கொண்டாந்து சாமிக்கு முன்னாடி பொட்டணம் கட்டி போட்டான். அதை எடுத்துகிட்டு போய் வீட்டில் ஏதாவது பண்ணிக்கங்கடா, ஏன்டா அப்படின்னா அது சாமிக்குன்னு ஒதுக்கிட்டோம் நாங்கள், அதில் வந்து எடுத்துகிட்டே போக மாட்டோம். எடுத்துகிட்டே போகல சாமி. அவன் இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா மழை கொட்டுச்சு. 15 நாள் ஆதரவத்தில் இங்கே வந்து இருறான்னு சொல்லி இருக்க வச்சேன். பொண்டாட்டியும் பிடிச்சணும் அங்கே தான் வீட்டில் இருக்க முடியாது. புரிஞ்சுதா? அப்போ கூட டேய் மழையெல்லாம் வச்சிருச்சு, எடுத்துகிட்டு போய் வேலை பார்த்துக்கன்னா கூட எடுத்துகிட்டு போக மாட்டேன். அவங்களுக்கு அவங்க அப்பா அம்மா சொத்து வந்து ஒரு 12 ஏக்கரா இருக்குது. அது அவங்க சித்தப்பாவுக்கும் அவங்களுக்கும் கேஸ் போட்டு, கேஸ் வேறு கிட்டத்தட்ட 15 வருஷமாக நடந்துச்சு. நல்ல கிணறு இருக்குது, விவசாயம் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் விவசாயம் பண்ண முடியாது, கேஸ் நடக்குது. இந்த நிகழ்வு நடந்த ஒரு 6 மாதம் முடிஞ்ச உடனே 15 வருஷமாக அவங்க சித்தப்பன் நீயா நானான்னு இருந்தவன் அவனே கூப்பிட்டு, டேய் நீனால இருக்கிற வயலுக்கு திங்க கொடுத்துட்ருக்கேன்டா, நம்ம 2 பேரும் காம்ப்ரமைஸ் ஆகிடலாம்டா, நம்ம சொத்து வீணாக போயிருண்டா, உன் சொத்தை நீ எடுத்துக்கோ, என் சொத்தை நான் வச்சுக்கிறேன். இவனுக்கு என்னென்னா, உன் வார்த்தையெல்லாம் நம்ப மாட்டேன், எங்கள் சாமிகிட்டவா அங்கே வச்சு பேசி முடிச்சுக்கலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு வந்துட்டான். அவங்க ஊர் நாட்டாமல் பெரியவங்க 10 பேரை கூப்பிட்டுக்கிட்டு எல்லாரும் அங்கே எங்கிட்ட வந்துட்டாங்க. வந்து அதில் அந்த பெரியவங்கெல்லாம் எனக்கு நல்லா தெரியும், அவங்க எங்கே வந்து போகிறவங்க தான். சாமி இவன் ஒரே பிடிவாதமாக இருக்காங்க சாமி, நாங்களே எல்லாம் எழுதி வாங்கி தரோம்னா நான் யாரும் நம்ப மாட்டேன், எங்கள் சாமிகிட்ட வாங்கன்னு சொல்லிட்டு சாமி அப்படிட்டாங்க. சரின்னு சொல்லி அவங்களே பத்திரமெல்லாம் வாங்கிட்டு வந்துருந்தாங்க. எல்லாம் அங்கனே வச்சு ஒரு கை முறையாக எழுத சொல்லி எழுதி 6 ஏக்கரா அப்படி தனித்தனியாக பிரித்து, இந்த பக்கம் நீங்கள் நின்றுக்கங்க, இந்த பக்கம் நீங்கள் நின்றுக்கங்க. கிணத்துல வந்து தண்ணி போதுமான தண்ணி இருக்குது, பிரச்சனையே இல்லை. எப்படி உங்களுக்கு பாய்ச்சறதுக்கு தோதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கணும், எந்த பிரச்சனையும் வரக்கூடாது பேசி வச்சு அங்கேருந்து அந்த பெரியவங்கள்ட்ட சொல்லிவிட்டு நீங்களே போய் காட்டை கரெக்டாக பிரித்து கொடுத்துருங்க. சாமி பிரிவினையை ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை, அது கரெக்டாக தான் இருக்குது, எல்லாமே இருக்குது. பிரிச்சுக்கிட்டாங்க. சொத்து வந்துருச்சா? எப்படி 6 லட்ச ரூபா எங்களுக்கு இது இல்லை, சாமி தான் தூக்கி போட்டு நின்னதுனால 6 ஏக்கரா 15 வருஷமாக வராதது வந்துருச்சா? அந்த வருஷம் ஒன்றா ஃபுல்லாக கடலை போட்டான். 6 ஏக்கராவும் கடலை போட்டான். கடலை போட்டா அது அவ்வளோ நாள் விவசாயம் பண்ணாமல் கிடந்ததுனால அதில் அப்படி வந்துச்சா என்ன கூட உண்மையிலே சாமி. அதுக்காக நம்ம தான் அதை பெருசாக பண்ணிட்டோம்னுலாம் நான் சொல்ல மாட்டேன். 15 வருஷமாக விவசாயம் பண்ண முடியாது, நல்லா செவல் தர நல்லா கொலையும் கொம்புமா இருந்ததுக்கு அதுக்கும் உரம் இருந்திருக்கும் இல்லையா? சரியா? 30 லட்ச ரூபாய்க்கு கடலை வந்துச்சு சார். எப்படி 30 லட்ச ரூபாய்க்கு கடலை வந்துச்சு ஒரே முதல் மாதத்தில் அவன் போட்டதுலையே. மார்க்கெட்டில் போய் கடலையை வந்து எடை போட்டு பணம் வாங்குறதுக்கு வீட்டுக்காரம்மா அவன் இன்னொரு பையனை, சாமி நிறையா இருக்குது நான் போய் எப்படிங்கன்னா இன்னொரு பையனை கூட அனுப்பிச்சி விட்டேன் நான்.
30 லட்ச ரூபாயை போய் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு கொண்டுட்டு போகல, நேரம் இந்த பரதேசிட்ட கொண்டாந்து வச்சான். சாமி இந்தா கிடக்குது, இதில் என்ன செய்யணும், டேய் அறிவு கட்ட நாய், எடுத்துகிட்டு போய் வேலையை பாடுறேண்ணா. அதெல்லாம் அப்புறம் பார்ப்போம் அப்படின்னா. சரிடா, அதை நல்லா பார்சல் பண்ணி ஒரு பையில் வச்சு சாமிக்கு பின்னாடி வைடா அப்படின்னு வச்சுட்டு, அப்புறமா உடனே நாளை பார்த்து என்னடா செய்ய போகிறாரு, என்ன செய்யணும்னு சொல்லுங்கண்ணா. முதல்ல வீட்டை போடு, அந்த ஊர்லேயே உனக்கு வீடு இல்லாதவன் நீ ஒருத்தன் தானே, இப்போ உன் வீடு தாண்டா பெருசாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போய் நானே தான் மால் பிடிச்சி கொடுத்துட்டு வந்தேன். பிடிச்சி இதை இப்படி பண்ணிக்கிறான்னு சொல்லி, அது வரைக்கும் பொண்ணு கொடுத்த மச்சினை இப்படி இருந்தவன், இவன் எப்போ சொத்து வந்துருச்சோ இதாகிட்டான உடனே அவனும் உள்ளே வந்துட்டான். ஏற்கனவே இவன் கொத்தனார் வேலை பார்க்குறவன், மச்சினனும் கொத்தனார். மச்சான் எதுக்கு சின்னதாக போடுறீங்க, இன்னும் 2 ரூம் சேர்த்து போட்டுடலான்னு சொல்லி பெருசாக ஆக்கிட்டாயா போயிட்டான். ஆமாம், 6 ரூம்பு, பெட்ரூம் மாத்திரம் 6 ரூம்பு, பெரிய ஹாலு, கிச்சனு, பாத்ரூம். எஸ்டிமேட்டு கடைசியில் எவ்வளோ வருதுன்னா 62 லட்ச ரூபாயா 67 லட்ச ரூபாயா வருது. அவனை நம்பி ஊருக்குள்ளே 10 ரூபா கேட்டால் கொடுக்க மாட்டாங்கம்மா. ஏதாவது ஒன்றுனா அவங்க எங்கிட்ட ஒடியாருவான். சாமி பையனுக்கு உடம்புக்கு முடியல, இல்லை வீட்டுக்காரம்மாவுக்கு உடம்புக்கு முடியல, ஏன்டா அங்கனுக்குள்ளே ஒரு 100 ரூபா எந்த பையிலும் தரமாட்டான் சாமி அப்படின்னு சொல்லுவான்.